கிருஷ்ணகிரியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நரசிம்மனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். எங்கள் நெத்தியில வேர்வை சிந்துகின்ற உழைக்கின்றவர்கள் எங்களுக்கு துரோகம் தெரியாது. எங்களுக்கு துரோகம் தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு, நேர்மையான உண்மையான உழைப்பு. எங்களை யார் நம்பி வந்தாலும் நாங்கள் எங்களுடைய உயிரை கொடுப்போம், உழைப்போம், அவங்களை முன்னேற்றுவோம், அவங்களை வெற்றி பெற வைப்போம். அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. உங்களை மாதிரிலாம் நாங்கள் இல்லை. ஏதோ இவர் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம், பத்திரம் கொடுத்துட்டோம், அவங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. என்னையா நீ பத்திரம் கொடுத்த? அரைகுறையா பத்திரம் கொடுத்துட்டு அது கொடுத்த எப்படி கொடுத்தாருன்னு தெரியல உங்களுக்கெல்லாம். ஆமா, அதை சொல்றான் பாரு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்கலான்னு சொல்றான். சரி, நாங்க 2019 உங்க கூட சேர்ந்தோமே, அப்ப 10 அம்ச கோரிக்கை வச்சோம். அதுல முதல் முக்கியமான கோரிக்கை என்ன? வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு. 2வது கோரிக்கை சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் மணல் கொள்ளையை தடுக்கணும், அதெல்லாம் சொன்னாங்க. சாராயத்தை ஒழிக்கணும்னு சொன்னோம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. நீங்க சரி, 2 ஆண்டு காலம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்களே, யாரால இருந்தீங்க? எங்களால இருந்தீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா அன்னைக்கே உங்க ஆட்சி கவிழ்த்திருக்கும், ஆட்சி போயிருக்கோம். 2 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில தொடர்ந்து இருந்தீர்களே, அந்த 2 ஆண்டு காலத்துல நீங்க என்னைக்காவது நீங்க அந்த 10% கொடுத்தீங்களா? இல்லையே. கொடுக்க மனசு இல்லை உங்களுக்கு. கொடுக்க மனசு மட்டும் இல்லை, கொடுக்க எண்ணமும் இல்லை அவருக்கு. உறுதியா எண்ணம் கிடையாது. 2 வருஷமா நான் எத்தனை முறை அவரை போய் பார்த்தேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக போய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரை போய் பார்த்தார். அப்போ அன்றைய முதலமைச்சர். சரிங்க, பார்க்கலாங்க. அவர் நினைச்சிட்டாரு தேர்தல் நேரத்தில் எப்படியாவது மறுபடியும் கூட்டணி வச்சு அதுக்கப்புறம் ஏமாத்தலாம் தான் பார்த்தேன். ஆனா ஐயா உறுதியா இருந்தார், நானும் உறுதியா இருந்தோம். அதன் பிறகு தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்பு 5 மாதத்துக்கு முன்பு கடுமையான போராட்டம் நடத்தணும். இல்ல ஞாபகம் இல்ல? கிராமத்துல போராட்டம், ஒன்றியில போராட்டம், மாவட்டத்தில் போராட்டம், மாநிலத்தில் போராட்டம். அப்ப கூட கொடுக்கல அவர். அதன் பிறகு எப்படியாவது கூட்டணியில் இழுத்துடலான்னு அந்த நம்பிக்கையில் இருந்தார் எடப்பாடி. ஐயா சொல்லிட்டார், பாருங்க, நாங்க உங்க கூட கூட்டணி வரணும்னா நீங்க வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு தனியா கொடுத்தா தான் நாங்க வருவோம், இல்லைன்னா நாங்க தனியா போட்டிடுவோம். தெளிவா சொல்லிட்டார். அப்புறம் தான் அவருக்கு ஓஹோ இவங்க வரமாட்டாங்க. அதன் பிறகு பேசினாங்க. கடைசியில தேர்தல் 4 மணிக்கு அறிவிக்க போறாங்க. தேர்தல் ஆணையம் 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்க போறாங்க. 12 மணிக்கு அவர் ஒரு லிஸ்ட் எடுத்து, பார், இவ்வளவுதான் உங்களுக்கு தொகுதி கொடுப்போம், இதுல கையெழுத்து போட்டா நான் 10% இடஒதுக்கீட 1 மணிக்கு நான் கொண்டு வரேன் சட்டமன்றத்தில். கையெழுத்து போடலன்னா நான் இடஒதுக்கீடு கொண்டு வர மாட்டேன். இதுக்கு எத்தனை உயிர்கள் தியாகம் செய்து, எத்தனை லட்சம் மக்கள் ஜெயிலுக்கு போய், எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு நமக்கு இந்த எம்பிசின்னு 20% கிடைச்சது. அந்த 20% எம்பிசிக்குள்ள வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு தானே ஏன் கேட்கிறோம்? புதுசா ஒன்றும் கேட்கலையா? அந்த எம்பிசி உருவாக்குனது யாரு? ஐயாவும் பாட்டாளி கட்சி. அதுல எங்களுக்கு கொஞ்சம் பங்கு கொடுங்கன்னு தானே கேட்கிறோம், உள் ஒதுக்கீடு தானே கேட்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, இல்ல கையெழுத்து போட்டா நான் கொடுக்கிறேன், இல்லைன்னா இல்ல. ஐயா கோபம் வந்துடுச்சு. ஜி.கே. மணி அப்ப தலைவர். ஜி.கே. மணியை பார்த்து, மணி, வெத்து பேப்பர்ல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், எனக்கு தொகுதி வேணாம், ஒண்ணு வேணாம், சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க. இதுதான் ஐயா. அதன் பிறகு கையெழுத்து போட்டு அப்புறம் கொண்டு வராங்க. அறகுறையான ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. அறகுறை அவங்களுக்கு தெரியும், இந்த சட்டம் நீதிமன்றம் ரத்து பண்ணணும்னு தெரிஞ்சுதான் கொண்டு வராங்க. அறகுறையா வேணுமே தான் பண்ணுது. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன் ரத்து பண்ணாங்க? கடைசி நிமிஷத்துல கொண்டு வந்தது ஒரு காரணம் அப்படின்னு உயர் நீதிமன்றம் சொன்ன காரணம். கடைசி நாள்ல ஏன் கொண்டு வந்தீங்க? 1 மாதத்துக்கு முன்பு கொண்டு வந்திருக்கலாமே. உயர் நீதிமன்றம் கேட்ட கேள்வி அது. அதுக்காக தான் நான் ரத்து பண்றேன். அது இல்லாம அறகுறையா சரியான சட்டம் வரல. அது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருக்கிறாங்க. சரி, சட்டம் ரத்து பண்ணாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ரத்து பண்ண சட்டம், அதாவது நீங்க கொண்டு வந்த சட்டம், அதை இதுவரைக்கும் யாராவது வாய் திறந்து இந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு, 10% சட்டத்தை மீண்டும் கொண்டு வரணும்னு யாராவது நீங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா? இல்ல உங்களை சார்ந்த அமைச்சர்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏன் இதே இங்க இருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் இருக்கிறார், இங்க கே.பி. முனுசாமி அவர்கள் இருக்கிறாரு. அவர் வாயில இது வரைக்கும் ஏதாவது வந்ததா?
வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல பக்கத்துல கேபி அன்பழகன் ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல சிவி சண்முகம் ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல எம்சி சம்பத் ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்ல கேசி வீரமணி ஒரு வார்த்தை சொன்னாரா? இல்லையே. ஏன் சொல்லல? யாரால நீங்க எல்லாம் வெற்றி பெற்றீங்க? சமுதாயத்தால. சமுதாயத்துக்கு உங்களுக்கு சொல்லறதுக்கு ஏன் வரல? வாய்த்த வரல. ஏன்னா அவனுக்கு எண்ணமே கிடையாது, கொடுக்கணும் எண்ணம் கிடையாது. தேர்தலுக்காக ஐயா வேற வழி இல்லை, ஐயா இப்படி பிடிவாதமா இருப்பாருன்னு தான் கொடுத்தாங்க. ரத்து பண்ணப்போ சட்டமன்றத்தில் பாட்டாளி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் 5 பேரும் போய் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு போராடினாங்களே, இந்த சட்டத்தை மீண்டும் கொண்டு வாங்கன்னு திமுக போராடினாங்களே. நீங்க அதிமுக 66 எம்எல்ஏ நீங்க வச்சிருக்கீங்க சட்டமன்றத்தில். அந்த 66 எம்எல்ஏ 36 எம்எல்ஏ எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்க. அந்த ஏதாவது உங்க கட்சி சார்ந்த ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் இந்த 10% சட்டம் வரணும்னு ஏதாவது ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கலாம்ல? கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.